1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எதை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்? வேற சொன்ன மத்திய 25:34 அப்பொழுது ராஜா வாசிங்க, தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அது அண்டர்லைன் பண்ணிக்க. உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற. அப்போ பரலோக ராஜ்யம் நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் இல்லையா? எப்ப ஆயுதம் பண்ணாருங்க அவரு? உலகம் உண்டாக்கப்படுகிறதுக்கு முன்னதுல இருந்து இந்த ராஜ்யத்தை யாருக்காக ஆயத்தம் பண்றாரா? இப்ப இயேசு கூட சொன்னார், யோவான் 14:3 பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிறகு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து என்ன சொல்றாரு? என்ன சொல்லிட்டு போனாரு? இந்த ராஜ்யம் உலகம் உண்டாக்கப்படுகிறதற்கு முன்னதாகவே அது நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டே வருது. இயேசுவும் சொன்னாரு, இந்த உலக வாழ்க்கையை முடித்து பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் அவர் போகும்போது நான் திருப்பி வருவேன். இப்ப எதுக்கு போறேன்னா, உங்களுக்காக ஒரு இடத்த நான் ஆயத்தம் பண்ண போறேன். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கணும். எதுக்காக ஆயத்தப்படுத்துறாரு? அப்ப பாருங்க, இந்த உலகத்தை உண்டாக்குறதற்கு மறுசீரமைக்கிறதற்கு 1 வாரத்தை எடுத்துக்கொண்ட ஆண்டவர், ஆனா பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு எத்தனை காலங்கள்? அப்ப எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு ராஜ்யமாக அந்த ராஜ்யம் இருக்கும். நமக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிற அந்த ராஜ்யம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனி பாருங்க, அப்படியாப்பட்ட ராஜ்யத்திற்கு நாம் கடந்து போக வேண்டும் என்பதை நாம் அறிவோமானால் எத்தனை ஆயத்தங்கள் நமக்கு தேவை என்பதை நாம கவனிக்கணும். இன்னைக்கு குருட்டு தன்மையில பேசுறது போல பேசக்கூடாது. இன்னைக்கு கண்ணு முன்னா நேரா நாங்க போயிடுவோம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு என்ன பேசுறாங்க? கண்ணை முன்னா அங்க போயிடுவான்றதுக்காக உனக்கு இந்த வேதத்தை எழுதி கொடுத்தாரு. 613 கட்டளைகளை எழுதி கொடுத்திருக்காரு. செய்ய வேண்டியவைகள், செய்யக்கூடாதவைகள் என்று சொல்லி பாகுவான பிரித்து வச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில மன்னிக்கப்பட்ட பாவங்கள், மன்னிக்கப்படாத, அரிக்கப்படாத பாவங்கள் ஒரு பட்டியல் இருக்கு. நம்முடைய ஜீவிய காலத்துல கர்த்தருடைய ஆவியானவன் நமக்கு நினைப்பூட்டும் போது, நீ பிரயாணம் பண்ண போகக்கூடிய நிலையில இருக்கிறானா அந்த பிரயாணத்துக்கு ஏற்றவைகளை எல்லாம் ஆயத்தம் பண்ணணும். ஏன்னா அங்கே தீட்டுள்ளதும் அசுத்தமும் அந்த ராஜ்யத்தில் போக முடியாது. யார் போக முடியாது? தீட்டுள்ளது ஒன்று என்ன பண்ண முடியாது, அசுத்தமானது ஒன்று என்ன பண்ண முடியாது. அப்ப எனக்குள்ள தீட்டு இருக்கா? எனக்குள்ள அசுத்தம் இருக்கா? இப்ப தீட்டு காரியத்தை நிறைய பேர் நம்ம பார்த்தோம் இல்லையா? மார்க் 7வது அதிகாரம் 21, 22 நீ பார்த்தீங்கன்னா, எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து என்ன இருக்கு? பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு,
காம விகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடும் புறப்பட்டு வரும். எங்க இருந்து? இது ஒரு மனுஷனை தீட்டுப்படுது. இது ஒரு மனுஷனா? இது ஒரு மனுஷனா? இது ஒரு மனுஷனா? அப்ப தீட்டு எனக்கு இருக்குள்ள இருக்கா? தீட்டு எனக்குள்ள இருக்கா? இப்ப எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலகட்டத்துல இந்த தீட்டு என்ன பண்ணணும்? நான் சுத்திகரிக்கணும். நான் என்ன பண்ணணும்? சுத்திகரிப்புக்கு நேராக நான் வரணும். இப்ப நான் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறேன்னா யாரா இருக்கிறேன்? இப்ப எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவ காலகட்டத்துல நான் என்ன பண்ணணும்? நான் சுத்திகரிக்கப்படணும். அப்ப எனக்கு கொடுத்த காலகட்டங்களை வீணடிச்சுட்டு தேவனுடைய கிருபையை அசட்டை பண்ணிட்டு நான் என்ன பண்ண முடியாது? நான் வாழ முடியாது. அல்லேலூயா. வாசித்து பாருங்க, வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 27வது வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் எதுல பிரவேசிக்காது. இரண்டாவது இங்கு சொல்லப்பட்டிருக்கு, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதுல பிரவேசிப்பாங்க. யார் பிரவேசிப்பாங்க? எல்லாம் பிரவேசிப்பாங்களா? எல்லாம் பிரவேசிப்பாங்களா? சொல்லுங்க. எல்லாம் இன்னைக்கு அப்படித்தாங்கிறான். பிசாசு நிறைய பேரை மனக்கண்களுக்கு உண்டாக்கிட்டான். அங்க சொல்றாங்க, நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாத்தையும் சுதந்திரிப்பான். வெளிப்படத்துல 21:7-8 நீ பார்த்தீங்கன்னா யாரு எதை சுதந்திரிப்பான், யாரு ஒண்ணும் பண்ண மாட்டான்னு எழுதப்பட்டிருக்காரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். 8வது வசனம். என்ன வருது? பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர்கள், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாக்கிய எங்க போவாங்க இவங்க? இப்ப இந்த லிஸ்ட்ல நான் இருக்கிறேன்னா? இந்த லிஸ்ட்ல நான் இருக்கிறேன்னா? இயேசுவை குறித்து பேசுவாங்க, ஆனா பேசுறதெல்லாம் ஓயாம பொய். எங்க போவ? எங்க போவ? நல்லதுக்கு சொன்னாலும் பொய் தான். பொய் சொல்லி நீ அதை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் சொன்னாரு, உள்ளதை உள்ளபடியா சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போ. மற்ற எல்லா தீமையினாலதான் உண்டாயிருக்குன்னு சொன்னாரு. நான் ஏதோ ஒருத்தருக்கு நல்லது செய்யறதுக்காக பொய்ய சொல்லி அந்த நல்லதை செய்ய வேண்டிய அவசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு சத்துரு தந்திரமான தன்னுடைய வஞ்சகத்தை போதனையா இன்னைக்கு மனுஷர்களுக்குள்ள என்ன பண்றான்? வைக்கிறான். இன்னைக்கு கவனித்து பாருங்க, எத்தனை இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க இன்னைக்கு விக்கிரகத்தின் பிடியில சிக்கப்பட்டு இருக்கிற ஜனங்கள் எத்தனை? அவங்க கூப்பிட்டாங்க, எனக்கு இந்த சொந்தம் கூப்பிட்டுச்சு, அவங்க எங்களை கோச்சிக்கிறாங்க நினைச்சு நீ எங்க போறாங்க? எங்க போறாங்க? நீ எங்க வரமாட்ட? நீ எங்க வரமாட்ட? உன் பங்கு எங்க? என்ன பரலோகம் கிடையாது, அக்கினியும் கந்தகம் எரிகிற நெருப்பு தான். அப்ப இன்னைக்கு உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, இது தவறுன்னு சொல்றாரு. இந்த பழக்க வழக்கத்துல இருக்கிறவன் பரலோகராஜ்யம் வரமாட்டான், அவன் கந்தகமும் அக்கினியை எரியக்கூடிய நரக கடல்ல தான் போவான்னு சொல்லி தேவன் எனக்கு சொல்வாரானால், கொடுக்கப்பட்டிருக்கிற ஜீவ காலத்துல மனம் திரும்பி, ஆண்டவரே செய்யக்கூடாததை நான் செய்துட்டேன், ஆண்டவரே உமக்கு முன்பாக நிற்க எனக்கு தகுதி கிடையாது, உம்முடைய ரத்தத்தினால ஒரு விசையா என் பாவங்களை கழுவி என்னை நீ உன் பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுன்ற அந்த தாழ்மை எப்போ உனக்கு வருதோ அப்போ தேவன் வாழ்க்கையில இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பண்ணல? இந்த பரலோக ராஜ்யத்தை நிறைய பேர் தப்பா கணக்கு பண்றாங்க. ரெண்டாவது, இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும் போது இன்னொரு காரியத்தை சொன்னாரு. ரோமர் 14:17
தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன கிடையாது, புசிப்பும் குடிப்பும் அல்ல. சரி. சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கு. அப்ப தேவ ராஜ்யத்தை அனுபவிக்கிறவன் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷத்தினால நிறைஞ்சி இருக்கணும். இந்த பூலோக வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில அதிகவிதமான ஆசீர்வாதம் தேவன் கொடுக்கிற சமாதானம். யோவான் 14:27 சொல்லும்போது சொன்னாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் அதை உனக்கு தருவதில்லை, உலகம் கொடுக்க கூடாததும் உலகத்தினால் எடுக்க முடியாததுமான என்னுடைய சமாதானத்தையே நான் உனக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். உலக வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் எதுங்க? சமாதானம் தான். அதனால்தான் தன் பிள்ளைகளை சொன்னாரு, சீஷர்களை சொன்னாரு, ஒரு வீட்டுக்குள் போகும்போது அந்த வீட்டை ஆசீர்வதி, சமாதானத்தினாலே அந்த ஆசீர்வாதங்களை நிரப்பது என்று சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு என்னங்க, பொன் வெள்ளியை பாரிக்கணும், எது முக்கியம்? தேவன் கொடுக்கிற சமாதானம். ஒரு கைப்பிடிய அளவுக்கு சாப்பாடு இருந்தாலும் அதை சாப்பிட்டாலும் சமாதானத்தோடு கூட இருக்கணும். கறியும் மீனும் வச்சுக்கணும், சண்டையும் சச்சிரமும் வச்சு குப்பையில போட்டதை விட சாதாரணமான ஒரு ஆகாரமா இருந்தாலும் அது சமாதானத்தோடு கூட சாப்பிடும்போது பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு மாறும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னொரு காரியத்தை சொல்லும் போது எபிரேயர்ல சொல்றாரு, எபிரேயர் 12:28 பாத்தீங்கன்னா, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவு. எதை பற்றி கொள்ளணும்? எங்க தேவனை ஆராதிக்கிறதுக்கு சுயபலத்தில் ஆராதிக்க முடியாதுங்க. எனக்கு திறமை இருக்கு, எனக்கு தாளந்துகள் இருக்கு, எனக்கு 4 பாட்டு தெரியும், யாரும் ஆராதிக்க முடியாது. அவர் சொல்றாரு, நமக்கு பயம் இருக்க வேண்டும், பக்தியோடு இருக்கணும், தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்வதற்கு முழங்கால் தாழ்த்தப்பட்டு தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆராதிக்க வர்றவங்க, ஆராதனை நடத்துறவங்க, ஆராதனையில கர்த்தர் அற்புதங்களை செய்யணும், ஆராதனையில அரிய பெரிய காரியங்கள் உன் வாழ்க்கையில உன் மூலமாக நடக்கணும்னா அங்க தேவை தேவனுடைய கிருபையை நீ பெற்றிருக்கணும். எது வேணும்? எது வேணும்? இப்ப 4 பாட்டு பாடுறான், செத்தவனுக்கு முன்னால பாட்டு பாடினாலும் கேட்கறதுக்கு ஆள் இருக்கதான் செய்யணும், இல்லையா? இல்லையா? இன்னைக்கு நம்ம பாட்டு கேட்டா நான் 4 பாட்டு கேட்கறான்னா அந்த பாட்டுக்குள் கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமை கிரியை செய்யுதா? என்ன தொடுதா? அப்ப துதிகளில தேவன் வந்திருக்கிறார் என்றால், துதி என்றதான சிம்மாசனத்திலே தேவன் நான் அமர்ந்திருக்கிறேன் என்றால், அவர் என் வாழ்க்கையில் ஆளுகை செய்யக்கூடியவராய் இருப்பாரானால் ஆசீர்வாதங்களுக்கு பஞ்சம் ஏது? என் பிரச்சனைக்கு தீர்வு அப்பயே கிடைச்சிடலாம்ல. கிடைக்குமா? கிடைக்காதா? என்னுடைய ஆசைகள், என்னுடைய இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறார். நான் வாயிலிருந்து சொல் பிறவதற்கு முன்னமே என் தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை நான் அறிவேரானால் அவருடைய பிரசன்னத்துல நான் பேச ஆரம்பிக்கும் போது பதில் வருமா வராதா? தானியேலுக்கு சொல்றாரு, நீ எனக்கு பிரியமானவன். நீ ஜெபிக்க தொடங்கின போதே பதில் உனக்கு அனுப்பப்பட்டது. எப்ப பதில் வந்தது? ஜெபிச்ச பிறகா? ஜெபிக்க ஆரம்பிச்ச போதா? இப்ப நமக்கு பதில் எப்ப வர சொல்லுங்க? எப்ப கிடைக்கும்? ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு போதே பதில் கொடுக்கறதுக்கு. ஏன்னா நீ என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியும், உன் தேவைகள் என்னன்றது அவருக்கு தெரியும். ஆனா நமக்கு ஆராதிக்கிற, நமக்கு ஆராதனையில் பங்கெடுக்கிற வருகிற நமக்கு அங்க வர்றது என்னுடைய சுய பலத்திலேயோ என் சுயநீதியிலையோ நான் ரொம்ப நல்லவன்ற நிலையிலேயோ கிடையாது. அன்னைக்கு ஆயக்காரன் ஜெபம் பண்ண பத்தியா, பாவி ஆகிய என் மேல கிருபையாயிரும், பாவி ஆகிய என் மேல கிருபையாயிரும். தேவனை துதிக்கிறதுக்கு நமக்கு கிருபை வேணும்.
நான் சொல்லியிருக்கிறேன், நம்மளை விட நிறைய நல்லவங்க வெளியே இருக்கிறாங்க. நம்மளை விட ரொம்ப பர்ஃபெக்ட் ஆனவங்க, பக்தி நிறைஞ்சவங்க நிறைய பேர் எங்க இருக்கிறாங்க இல்லையா? அவங்க உபவாசம்லாம் இருக்கிறாங்க. காலையில விடியற்காலையிலேருந்து விடியற்காலை தண்ணி கூட குடிக்கிறது இல்லை. எப்படியாப்பட்ட பாஸ்டிங் இருக்கிறாங்களா இல்லையா? நம்ம நிமிஷத்துக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஜூஸோ டீயோ காஃபியோ குடிச்சிங்கன்னா அப்போ கூட நம்மளால உபவாசம் இருக்க முடியல. அதுல பார்த்தீங்கன்னா 1000 சொல் நான் மாத்திரை போடுறேன்னா அப்படியே கிருன்னு வரும், கிருன்னு வரும், வேற சுறுசுறுன்னு வரும், எல்லாம் வரும். ஏன்னா என்ன வைராக்கியம் இல்லை. நான் சொல்றேன், ஒரு காரியத்தை செய்யறதுக்கு, உபவாசம் இருக்கிறதுக்கு, தேவனை ஆராதிக்கிறதுக்கு, தேவனுடைய பாதத்துல வருவதற்கு, சபையில வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதற்கு, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து போவதற்கு நீ வரும்போது தேவ கிருபையினாலே என்னை நிரப்பும் ஆண்டவரு. எனக்கு என்ன வேணும்? நான் சுயநீதியில வர முடியாது ஆண்டவரே. நான் ரொம்ப யோக்கியன்னு சொல்ல முடியாது ஆண்டவரே. நான் குறை உள்ளவன் தான் ஆண்டவரே. நான் கரை உள்ளவன் தான். எனக்கு திரைகள் பல காரியங்கள் இருக்குது, எல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனா என்னுடைய சுயநீதியை வச்சு நான் எங்க வர முடியாது. உங்களுடைய கிருபையை எனக்கு தாரும், கிருபையினாலே என்னை ஆசீர்வதியும், என் குறைகளை நீக்கி சம்பூரணமான ஆசீர்வாதங்களை எனக்கு தாரும் என்று கிருபையை நாடி வரணும். அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுதானே பாடுறோம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது, வாழ தெரியாதுன்னு. தேவ ஆலயத்துக்கு வரும்போது என்ன நோக்கத்துல நீங்க வரீங்க? என்ன தைரியத்துல வரீங்க நீங்க? கவனிச்சு வேணும். பழைய ஏற்பாடுல பெட்டியை தொட்டாவே செத்தான். வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிரதான ஆசாரியன் மகாபரிசுத்த ஸ்தலத்துல வரணுன்ற கட்டளை. அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துல வரணும்னா ஜனங்களுக்காக ஒரு பலி செலுத்தணும், அவனுக்காக ஒரு பலி செலுத்தணும். 2 கரத்துல ரத்தத்தை ஏந்தி மகா பரிசுத்த ஸ்தலத்துல போகணும். அதுல குறை இருக்கணும்னா போனவன் திரும்பி வரமாட்டான். வேதம் சொல்லுகிறது, அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு. தேவன் யாரா இருக்கிறாரு? இப்ப நமக்கு என்ன ஏசி ஆகிறாரு? அவர் மாறிட்டாரு. அப்ப எப்படி வரோம்? நம்ம எப்படி வரோமோ அப்படியே போறாங்க. எப்படி வராங்களா? ஏன் மாற்றம் இல்லை? என்ன மாற்றம்? நீ எந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக உன்னை முன்குறித்த? இப்ப யாருக்காக ஆயுதம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு? இன்னைக்கு எந்த ஆயுதம் உனக்கு முக்கியம்? அந்த உலக காரியத்துவன். அதை குறித்து சொல்லும்போது சொல்ற 1 Corinthians 15:19 பார்த்தீங்கன்னா, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்போமானால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் ஐயோ பரிதாபம். யாரு? எதுக்காக மட்டும்தான் வராங்க? எதுக்காக? கவனி. வேலை வேணும், குழந்தை வேணும், கல்யாணம் ஆகணும், வீடு வேணும், இதெல்லாம் வேணும் தான். இதெல்லாம் 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 வேண்டும்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா இதை விட இங்க வாழ போது கொஞ்ச காலம். இங்க வாழறது நம்ம எத்தனை காலங்க? வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா 70 வயசு. கொஞ்சம் பலம் அதிகமா நல்லா ஊட்டச்சத்து நல்லா சாப்பிட்டீங்கன்னா 80 வயசு. யோவானை போல கிருபை பெற்றிருந்தா 90 வயசு 100 வயசு. மோசேயை போல இருந்தா 120 வயசு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியல? 960 வருஷம் வாழ்ந்த காலங்கள் போய் மனுஷனுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் படிப்படியா எங்க இறங்கிச்சு? இப்ப அக்கிரமங்கள் குறைஞ்சி போச்சா? அக்கிரமங்கள் ஏறின்னு தான் பாருக்கா. இப்போ 120 90 ஆச்சு, 90 100 ஆச்சு, 90 ஆச்சு, 80 ஆச்சு, 70 ஆச்சு. இப்ப 40 வயசுல அவுட்டு. 40 வயசு வந்தா 120 வயசு வாழலாம். பார்த்து எப்படி ஆக போகுது? என்னதான் ஆக போகுது? கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் பட்டு என்ன ஆச்சுங்க? கவனிங்க. என்ன இல்லை? பயம் இல்லை,
தேவனை பற்றி கொள்ளக்கூடிய பக்தி இல்லை. தேவ சமூகத்துல வந்தா என்னுடைய நீதியில வர முடியாது. என்னால என்ன பண்ண முடியாது? தேவனுக்கு முன்பாக நிற்கிற அளவுக்கு நான் யாரு கிடையாது. நான் அவ்வளவு பர்ஃபெக்டானா இல்லை. இன்னும் என் வாழ்க்கையில அவரை சந்திக்கும் போது வரையிலும் என்னை ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன பண்ணினே இருக்கிறாரு, பரிசுத்தப்படுத்தினே இருக்கிறாரு. அதை தான் சொல்றாரு 1 யோவான் 3:2 நீ பார்த்தீங்கன்னா, எப்ப அவரை போல மாறுவோம்? எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படல. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால், இப்ப அவரை பார்க்கும் போது நம்ம எப்படி இருப்போங்க? எப்போ எப்ப பார்ப்போம்? அவரை எப்ப பார்ப்போம்? 10 வருஷம் கழிச்சு பார்ப்போமா? 10 நாள் கழிச்சு பார்ப்போமா? 10 மணி நேரம் கழிச்சு பார்ப்போமா? 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போமா? தெரியல. ஆனா அந்த நாள் வரையிலும் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம். ஒவ்வொரு நாளும் யார் சாயலுக்கு வரணும், அந்த வர வரையிலும் தேவனுடைய வார்த்தை உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரால் நீ கழுவப்பட்டு கொண்டே இருக்கணும். உன் குற்ற மனசாட்சி நீங்கக்கூடிய அளவுக்கு இயேசு முன்பாக உன் இருதயம் சுத்தமுள்ளதாக, கரை இல்லாததாக, அருவருப்பு இல்லாததாக அது மாற்றப்பட்டு கொண்டே இருக்கணும். அப்படி வரும்போது உன் நாட்கள் வரும்போது கர்த்தர் உன்னை சந்திக்கும் போது அவரை பார்க்கிறதற்கு அவருடைய சாய்வு உனக்கு கொடுக்கப்படும், பூரணமாக்கப்படுது. அது வரல என்ன பண்றது? அதனால்தான் சொன்னாரு, பரலோக ராஜ்யத்துல எப்படி தேவன் எல்லாரும் என்னை சுத்தி இருக்கிறாங்களோ, ஒரு கூட்டம் இருக்குதோ, அப்ப இந்த பூலோக வாழ்க்கையில பரலோக ராஜ்யத்தை என்ன பண்ணிட்டு நீ கொண்டு வா. அப்ப இந்த இடத்துல நீ கூடி இருக்கிற இடம் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தினால நிரம்பி இருக்கணும். எங்க நிரம்பி இருக்கணும்? அப்ப கூடி வரும்போது நோக்கமே, என்னுடைய நோக்கம் என்ன? ஆவியான இந்த இடத்துல அசைவாடணும், ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கணும், தேவனுடைய அளவில்லாத நன்மை இறங்கணும், வெறுமைகள் வெளியேறணும், ஒடுங்கினங்கள் வெளியேறணும், இருளின் ஆதிக்கங்கள் வெளியே போகணும். தேவனுடைய பிரசன்னத்தினாலே இந்த இடம் நிரம்பி இருக்க வேண்டும். வெளிச்சம் உதிக்கணும். வெளிச்சம் உதிக்கும் போது எல்லாம் கண்ணுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆனா நோக்கம் எப்படி வரல? நம்ம ஏனோ அவசரமா ஓடியாருது, அவசரமா ஓடிப்போம். ஆனா அங்க சொல்லப்பட்டிருக்கு, இந்த பரலோகத்தை எங்க கொண்டு வா. பரலோகத்துல செய்யப்படுவது போல இந்த பூலோகத்துல என்ன பண்ண. அப்ப தேவ பிரசாரத்தை எங்க கொண்டு வரணும்? அப்ப எத்தனை பேர்? 2 பேர் வந்துட்டாவே என்ன பண்றாங்க? அப்ப 2 பேர் வந்தா நாம என்ன பண்றாங்க? பாஸ்ட் வர உட்காந்து கதை பேசிக்கிறீங்களா? பாஸ்ட் வந்தாலும் வரலாம், தேவன் இங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? பாக்குற பல இடங்களுக்கு போகும்போது ஜனங்கள் திரளா தான் இருக்குது. நான் போற வரலும் கதை பேசிக்கிறேன். யாரு அங்க வந்தது? அப்ப தேவனுடைய கிருபையை நீ பெற்றுக்கொள்ளலையே. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துல வந்து இருக்கிற பாவியாகி எங்க மேல இறங்கும் கிருபையா இரும் என்று கேட்கலையே. அந்த கிருபையை எதிர்பார்த்தவன், கிருபையை பெற்றுக்கொண்டவன் நீதிமானாக்கப்பட்ட ஆசீர்வாதமா போனான். நான் அதை செய்தேன், இதை செய்தேன், நான் அப்படி இல்லை, இவனை போல இல்லை, அவனை போல இல்லை, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தினவன் என்று பலிகளை செலுத்தினவன் நீதிமானாக்கப்படவில்லை. பாவி என்று தன்னை தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்து தேவ கிருபைக்காக காத்திருந்தவன் நீதிமானாக்கப்பட்டு போனான். அல்லேலூயா. இப்ப நாம எதுக்காக வந்தோம் தேவ சமூகத்துல? 1000 குறை இருக்கு, நமக்கு 1000 குறை இருக்கு. அப்ப பரிசுத்த ஆவியானல நிறைந்திருக்கிற அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கா? நேற்று அபிஷேகத்துல நம்ம பார்த்தோம், இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருதயத்தை நிறைச்சிருக்கும். சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆவியில நிறைஞ்சிருக்கிற அந்த அனுபவம் அப்படியே லேசா பறக்கிற மாதிரி ஆயிடுது. பல தரிசனங்கள் எங்க உண்டாயிடும்?
கண்ணிமை நேரத்துல தரிசனங்கள் உன் வாழ்க்கையை மூடிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அந்த கண்களை திறக்கிறவரே, அந்த ஆவிக்குரிய மண்டலத்தை திறக்கிறவரே உனக்கு பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துல வரும்போது, சபை என்று கூடி நம்ம வரும்போது நம்ம யாரா இருக்கணும்? தேவன் நமக்காக ஆயத்த மன்னிகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பூமியில இருக்கிற வாழ்நாள் காலம் எல்லாம் நம்ம பரிசுத்தாவியனுடைய பிரசன்னத்திலையும் அவருடைய சந்தோஷத்திலையும் நிரம்பி இருக்கணும். ஆராதிக்க வர ஆரம்பிச்சுட்டாவே தேவனுடைய கிருபை இல்லாம என்ன பண்ணக்கூடாது? அப்ப கிருபை என் மேல இருக்கணும். கிருபை கவனிச்சு பாருங்க. ஒரு முறை ஒரு காரியத்தை நான் படித்தேன். அது என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 23வது சங்கீதத்தை 2 பேரு சரி இதை பண்ணிடுறேன் நான். சரி கவனிங்க. அவங்க என்ன பண்ணாங்க, 23வது சங்கீதத்தை ஒருத்தர் பேசினார். எல்லாரும் கை தட்டாங்க சந்தோஷமா. அப்பா இவ்வளவு சூப்பரா அவர் என்ன பண்ணாரு. இன்னொரு வயசுல முதிர்ந்தவர் வந்து அந்த 23வது சங்கீதத்தை பேசினாரா. எல்லாரும் அழுதாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ஒன்னு பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்தார், இன்னொன்னு மனுஷ ஆவி கிரியை செய்தார். மனுஷ ஆவி கிரியை செய்ய ஒருவேளை சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஆனா பரிசுத்த ஆவியான கிரியை செய்த உணர்வை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு என்ன வேணும்? ஆண்டவரை துதித்து என்ன பண்ணணும்? தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். கவனிச்சு பாருங்க, மத்திய 6:9 பார்த்தீங்கன்னா நம்முடைய பரலோக பிதா நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நமக்கு கொஞ்ச காலம்தான். அதை நம்ம பார்த்தோம், பலத்தின் மிகுதினால 80 வருஷம். நம்முடைய வாழ்க்கை ஒரு நீர்க்குமிழியை போல அது மறைஞ்சு போகுது. ஆனா ஆத்மா நேசரோடு கூட நம்ம வாழக்கூடிய காலங்கள் நித்திய காலமானது. நம்முடைய ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு ஒரு முடிவு இருக்காது. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இரட்சகராகி இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துல இருக்கிறார். பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்பு அங்க இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 10:20 நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. 1 பேதுரு 1:3-5 பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜீவனும் இருதயமும் அங்க இருக்கு. சுதந்திரங்கள் நமக்கு அங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, பரலோகத்தின் வாஞ்சையினால் உன்னுடைய இருதயத்தை நிரப்புவாயாக. உன் கண்களில் எப்பொழுதும் அந்த தரிசனம் இருக்கட்டும். அந்த ராஜ்யத்திற்கு செல்ல நீ விரும்புகிற நீ உன்னோடு கூட உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தாரையும் உன் இனத்தாரையும் நீ அழைத்து செல்ல அவர்களையும் ஆயத்தம் செய்வாயா? பயப்படாத சிறுமந்தையே, கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க சித்தமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையோடு கூட இன்னைக்கு செய்தியை முடிக்கிறேன். அல்லேலூயா. முதல்ல எதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு? பரலோக ராஜ்யம் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. கவனிங்க, இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு என்ன இருக்கும்? அந்த ராஜ்யம் உலகம் உண்டாக்கப்படுகிறதுக்கு முன்னதாகவே ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒன்னும் என்ன பண்ணல, அதை முடிச்சுட்டா நான் வந்து உன்னை கூட்டின்னு போவோம்னு சொல்லி இருக்கிறார் ஆண்டு. அல்லேலூயா. வரப்போகிறார். ஆயத்தப்படுவோம், ஆயத்தமா இருப்போம், மற்றவங்களை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு காணிக்கை கொடுத்து நம்ம முடிப்போம். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன்.
தஞ்சமானியே என் கோட்டையானியே என் துருகமானியே என் நண்பரானியே என் தஞ்சமானியே என் கோட்டையானியே என் துருகமானியே என் நண்பரானியே உம்முடைய சிறையில் சிறையில்லாமல் வாழ்கிறேன் உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் வாழ்கிறேன் உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் உருவான என்னையே உருவாக்கும் உறவே உருவான என்னையே இறைவாக்கும் இறைவே உருவான என்னையே உருவாக்கும் உறவே உருவான என்னையே இறைவாக்கும் இறைவே உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் வருகிறேன் உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் வருகிறேன் உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் பொய்யான வாழ்க்கையே மெய்யாக மாற்றினே மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே பொய்யான வாழ்க்கையே மெய்யாக மாற்றினே மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் வருகிறேன் உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் வருகிறேன் உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் ஆண்டவரே இந்த சமூகத்தில் எங்களை அதுக்கு நிற்கிறோம் ஆண்டவரே கொடுத்திருக்கிறார்கள் அமைதிக்கு மடியில் செலுத்துவதை நன்றாய் அனுபவிக்கிறார்கள் இந்த ஆராதனையில் இந்த கடமை 20 காலம் எல்லாவற்றையும் மீறி அனுபவிக்கிறார் தொடர்ந்து கடந்து போகிற இந்த பிள்ளைகளோடு திரும்ப கற்பனை சுகமும் ஆரோக்கியம் விளங்கு ஜீவன் பெற்று நத்த வராத ஜனங்களை நினைத்தார்கள் ரத்த கோட்டைக்குள் அர்ப்பணிக்கிறோம் மகிழ்ச்சி உமக்கே உண்டாயிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துவதும் நம் அனைவரோடும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் சபைகளோடும் எந்த நேரிட்டு நாம் பிரார்த்தனை